ஷேய் பார்வதி அம்மா, எல்லாம் கேட்டுக்கப்பா. கோர்ட்டில் ஒரு இடத்துக்கு சம்மந்தப்பட்ட உள்ளே கொண்டு வரான். வழக்கறிஞர் வச்சு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒப்புனிங்க எடுங்க. ஒப்புனிங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கறிஞர் எல்லாம் நீதிமன்றத்தில் எடுக்க வேண்டாமா ஒரு கோர்ட்ஸுக்கு வரையில்? இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டா அப்படின்னு கோர்ட்டார் கேட்கணும். இது யார்கிட்ட இருந்துச்சு இது? அப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஐட்டம் உள்ள வரையில் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒப்புனிங்க எடுத்துகிட்டு வா உள்ள இப்போ ஈஸியை போட்டு எடு அப்படிங்கிற கணக்கு கோர்ட்டில் எடுக்கணும். அது கணக்கு அந்த அரசியல்வாதி கொடுத்துருக்கான். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுங்கன்னா அதுக்குள்ளே ஓட்டி உள்ள வரையில் தான் இப்போ பெரிய சிக்கல், பூரா பூமி அழிக்கும். அப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியை போட்டு எடுத்துகிட்டு வா என்ன யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு. அப்போ இதை கண்டுபிடிக்க முடியலையாப்பா கோர்ட்டார் ஆணும் பெண்ணும். இப்போ தான் இந்த கணக்கை வெளியே தோண்டி எடுக்க இப்போ பத்திரப்பதிவு எதுக்கு உட்காந்துருக்கான்? விற்பனைக்கு உட்காந்துருக்கான். பிரித்து உட்காந்து விற்பனைக்கு உட்காந்து பாலாக்குதான். என்ன கூத்தடிக்கான்னு பார்த்தியா பார்க்கலையாப்பா? உள்ள 2ஆம் நம்பர் வியாபாரத்தை பார்த்து விவசாயத்தை அழித்து வாரான். விவசாயத்தை 2ஆம் நம்பர். இந்த அரசியல்வாதி முட்டாக்கழுதைகளுக்கு அறிவு இல்லையா, தெரியலையா? கம்பெனி போடுறதுக்கு லைசன்ஸ் போடுறதுக்கு கலெக்டர் போட்டு கொடுக்கான், தாசில்தார் போட்டு கொடுக்கான், விவோ போட்டு கொடுக்கான், பத்திரப்பதிவில் கொடுக்கான் லைசன்ஸுக்கு. இப்போ இவர் லைசன்ஸ் போட்டார். என்ன லைசன்ஸ் போட்டிருக்காரு? வானரப்படைக்கு பத்திரப்பதிவு உள்ளவனுக்கு என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர். அந்த இடத்துல முடிச்சுருவாங்க. கால் ஆட்டி உட்காந்துட்டு இருப்பான் பெண் ஆணும் பத்திரப்பதிவு சார்பாளர். அது மாதிரி விவோ தாசில்தார் கிராமம் எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்தந்த ஆஃபீஸை தேடி பார்த்து அங்கேனே முடிச்சிருவான். இப்போ புரிஞ்சிருச்சியாப்பா கோர்ட்டில்? தப்பு கணக்கு நான் தப்புக்கு நான் கொடுக்கல அப்படின்னு கடவுள் அவரே சொல்லுதார். கடவுள் சொல்லுதார் விவசாயத்தை எதுக்கு அழிக்கும்? விவசாயத்தை அழிச்சா அப்போ தக்க தண்டனை நான் பூமியில் நான் கொடுப்பேன். இப்போ இந்த தண்டனை இராணுவ வீரர் முப்படை எல்லா படம் ஒன்றா ஆகி ஒரே இதுதான் தண்டனை. புரியுதா இல்லையா? சென்னை மெட்ராஸில் இப்போ முதலமைச்சர் உட்காந்துருப்பானா அதெல்லாம் அங்கே கம்ப்யூட்டர் மூலயமா காலி பண்ணிடுவாங்க. கரெக்டாக தமிழ்நாடுக்குள்ளே கணக்கு உள்ள வரையில் சிவகங்கை ராமநாதபுரத்தில் உட்காந்துருவான் இராணுவ வீரர் எல்லாமே. எல்லாம் தோண்டி எடுக்கல டெல்லி வரைக்கும் பிடிக்கும். ராஜ்யசபா வச்சு நடத்தானா டெல்லியில் அங்கே வரைக்கும் பிடிக்கும். இப்போ எதுக்கு என்கவுண்டரு இவனுங்களுக்கு போட்டிருக்கு? பிரதமர், குடியரசு, நிதியமைச்சர், ஆளுநர் மூலப்பத்திரம் இருந்தால் பத்திரம் போடுன்னு சொல்லி குடியரசு ஜனாதிபதி போடுதா? அது தப்பு. இப்போ நீ ஈஸி எடுத்து பார்க்க வேண்டாமா? எல்லாம் கோர்ட்லேயும் 300 வருஷம் 200 வருஷம் 100 வருஷம் முன்னாடி எடுத்தாலே என்ன கணக்குன்னு உள்ளே வரும். அப்படி தான் நீ பிடிக்கணும். இதுக்கு கணக்கு வந்து கொண்டு கடவுள் வந்து கொடுப்பார்ல, அங்கே கொடுக்க மாட்டார். அது எப்படி கடவுள் கொடுப்பார்? கணக்கு ஏன்டா இருக்குது? நீ எதுக்கு விற்பனைக்கு விட்ட கோர்ட்டில்? அந்த கேள்வி. நீதினா என்னன்னு தெரியுதா? நியாயம்னு என்னன்னு தெரியுதா? தர்மம் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு கொடுத்துருக்காரு. நீதி நியாயம் கேட்குறவனுக்கு கொடுக்கணும், அநியாயப்பட்டவனுக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுக்கல அப்போ வெளியிலே தண்டனை முடிச்சு வரார் கடவுள். இந்த செம்மத்தில் இயந்திரத்தை பிடிச்சி உட்காந்துருக்கார் கடவுள். இந்த இயந்திரம் தான் வரும். இந்த இயந்திரம் வரையில் பத்திரப்பதிவு இதெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. உட்காந்து வென்றுலாம் அப்படியே உட்காந்து ஆடி அவனை உட்கார வச்சு தான் அடிக்கணும். வென்று பத்திரப்பதிவு சார்பாளர்கள் உள்ள கூட்டமாக உட்காந்து கம்பல்ரு. ஏன்னா இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விற்பனைக்கு உட்காந்துருக்கான். இதை முடிச்சாதான் அதான் மண்ணை விற்று பொண்ணாக்குதான், பொண்ணை வச்சு பொருளாக்குதான். எப்படி இது என்ன கணக்கு? அப்போ எரிச்சாச்சு சாம்பலாக்கியாச்சு, முடிச்சிட்டார் கடவுள் முடிச்சிட்டார். ஆட்டோமேட்டிக்காக இது ஷூட்டிங் ஆர்டராக உள்ளே வரும். பத்திரப்பதிவு பூரா முதல் சிலிவுத்தூர், ராஜபாளையம், தெக்குப்பாளையம் இந்த 2 கணக்கு அடிக்கல. மதுரையிலலாம் கேட்ச் பண்ணிடுவான். கேட்ச் பண்ணோன்னே ராமநாதபுரம் அங்கே கேட்ச் பண்ணுவான். ராமநாடு அரண்மனையில் இராணுவ வீரர் ஃபுல்லி சுற்றி உள்ளே நிற்பான். எல்லாம் அந்த கணக்கை தோண்டி எடுக்கல 118 ஜமீன் உள்ளே கிடக்கிறவன் அவன் வாரிசு பேரம் பேத்தி கொல்லு பேரம் வரைக்கும் தூக்கி வச்சு முடிச்சிருவார். கணக்கை முடிச்சிருவார். முக்கால் சத்தியம். சங்கரங்கோயில் வரும்பா, சங்கரங்கோயில் வரும். நெல்லையப்பர் வரும். எதுக்கு உட்கார்ந்துருக்காரு கடவுள்? புரியுதா இல்லையா? கோர்ட்டில் புரியலையா? புரியுதா இல்லையா? நெல்லையப்பர் எங்கே? கன்னியாகுமரி வரைக்கும் பிடிக்கும். சங்கரங்கோவில் அதில் முக்கியமான கணக்கு வச்சுருக்கார் கடவுள். அவனை சேட்டை பண்ணாலும் அப்படியே ஒன்றுக்கு நீ அடி சாவிடான்னு விட்டுட்டார். அப்படி தான் விடுவார் கடவுள். இப்போ என்ன செய்தார் கடவுள்? பூமியில் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். குடும்பத்தோடு உட்காந்து அநியாயப்பட்டு வச்சான். உயிர் போலியை கொள்ளுதான் திங்கான். அந்த மாதிரி இவனுங்களை ஏன்னா 1 கிலோ 2 கிலோ
பத்திரப்பதிவுலேருந்து என்னென்ன வேலை இந்த கவர்மெண்ட் வேலை காணோம் திங்க வாங்கத்தானே போகிறான் உயிர் பலியா. அந்த உயிர் பலிக்கு இவனுக்கு திருப்பி அந்த உயிர் பலி அடி அவன் உயிரை எடுக்கிறது. புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ. மடாரகுளம் சிவன் கோயில் ஆலயம், சிலுவத்தூர் ஆண்டாளம்மா கோயில் ஆலயம், புரியுதா இல்லையா, சதுரகிரி, இந்த 3 தூக்கிறதுக்கு தான் கணக்கு எடுப்பார். வானரப்பட இராணுவத்தை எடுக்கையில் நீதிமன்றம் கோர்ட்டு பழைய கோர்ட்டில் இருக்கா, அந்த கோர்ட்டில் உள்ள கணக்கு வெளியே எடுக்கையில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் தான் வரும். புரியுதா இல்லையா, கணக்கு தோண்டி எடுப்பார். இல்லை அம்புட்டு பேருக்கு குடும்பத்தாக இருக்குது, விவசாயம் தான் இருக்குது. அதான் கேட்காருல விவசாயம் இருக்குது ஏன் அழிக்கான் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காப்பா.